இது ஒரு ஐஐடி entrance exam question. Cesium is the most reactive metal among alkali metals because it exerts considerable attractive force on the valence electron. It is a heavier metal. Its incomplete shell is nearest to the nucleus. Its valence electron has the highest potential principal quantum number than the valence electron of any of the other alkali metals. Okay, this is the question actually. சீசியம் வந்து பேசிக்காக அல்கலி மெட்டல்ஸில் வருது, நம்மளுக்கு தெரியும். சீசியத்தில் என்னென்ன இருக்குன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், rubidium, cesium, and then francium, right? So these are the 6 elements which is present in the alkali metals, right? So these will come under the group 1 or the S block elements அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சீசியம் ஏன் அதிகம் ரியாக்டிவாக இருக்குது, எல்லா அல்கலி மெட்டல்ஸில் இருக்கிற மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது சீசியம் அதிகமாக ஏன் ரியாக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லணும், ரீசன் சொல்லணும். என்னென்னா அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று வந்து சரியான ஆப்ஷன். அதில் எது சரி அப்படிங்கிறத பார்ப்போம். இட்ஸ் எக்ஸர்ட்ஸ் கன்சிடரபிள் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆன் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வந்து நியூக்ளியஸ் வந்து அதிகமாக அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால வந்து இது வந்து அதாவது சீசியம் வந்து அதிக ரியாக்டிவாக இருக்குங்கிறாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா இட் இஸ் எ ஹெவியர் மெட்டல் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் ஹெவி மெட்டல்ஸ் கேட்டகரியில் வருது, அதனால வந்து ரியாக்டிவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மூணாவது வந்து இட்ஸ் இன்கம்ப்ளீட் ஷெல் இஸ் நியரஸ்ட் டு தி நியூக்ளியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது incomplete or sub cells are close to the nucleus இருக்கிறதுனால ரியாக்டிவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா its valence electron has highest principal quantum numbers. So we know that there are 4 type of quantum numbers: principal quantum numbers, magnetic, spin, and the orbital quantum number, and so on, right? So all these 4 are there. So in that the principal quantum number we refer as the n, which is has the highest principal quantum number than the valence electron area. So இந்த சீசியம்ல வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது ஹைலி ரியாக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான். தட் இஸ் இட்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான், அதாவது சிசிஎமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் ஹேஸ் தி ஹையஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து சிசிஎம்த்துக்கு அதிகமாக இருக்குது மற்ற அல்கலி மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது, அதனால தான் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்குங்கிறது தான் சரியான விடை. ஸோ தட் மீன்ஸ் டி இஸ் த ரைட் ஆன்சர்.